மாண்புமிகு மக்களுக்கு இனிய வணக்கம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதுதான் உலகத்தின் நியாயம். என்னைப் போல அதை வலியுறுத்துவது நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்படி இருக்கும் சூழ்நிலை, நம்ப கூட சக மனுஷியா வாழ்கின்ற மாற்றுத்திறனாளிகள், அதாவது சிறப்பு திறனாளிகள் கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலை, நமக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில தினந்தோறும் சாலைகளில அலுவலகத்துக்கு சென்று வந்தாலும் சரி, பள்ளி, கல்லூரி மற்றும் ஒரு சுற்றுலா தலங்களும் சரி, சினிமா பார்க்கணும்னாலும் சரி, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் எல்லாத்துக்கும் போயிட்டு வரதுக்கு நமக்கே சிரமமா இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில மாற்றுத்திறனாளிகள் அதுல நெறைய பேர் இருக்காங்க. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அ உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. டஃப் அண்ட் டம்ப் இருக்காங்க. இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. இந்த மாரி நெறைய பேர் இருக்க சூழ்நிலை மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. ஏன்னா, மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வசதிகள் செஞ்சுட்டு இருக்கு. ஆனா, அவங்களுக்கான தேவையான முழுமையான அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்ல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சாலையில நடந்து போறது. அது மாற்றுத்திறனாளிகள் வீல் சேர் பயன்படுத்துகின்ற மாற்றுத்திறனாளிகளும் சரி, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சாலையில பொதுவா நடந்து போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, தினசரி மாற்றுத்திறனாளிகள் அணுகக்கூடிய தனியார் கட்டிடங்கள் மற்றும் பள்ளி, கட்டிடம், கல்லூரி, அரசு கட்டிடங்கள் உள்ளிட்ட எல்லா கட்டிடங்களும் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் போறதுக்கான சூழ்நிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லன்னு தான் சொல்லணும். மேபி இருக்கலாம். ஒரு 5% மேபி இருக்கலாம். அப்படி இருக்க சூழ்நிலை மக்கள், அதாவது மாற்றுத்திறனாளி மக்கள் தினந்தோறும் நடந்து போயிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, காலை நேரத்திலயும் சரி, ஈவினிங் மாலை நேரத்திலயும் சரி, நம்ம முண்டி எடுத்துட்டு, அதாவது கூட்டத்தில பஸ்ல ஏறி நம்ம போறோம். இப்படி இருக்க சூழ்நிலை மாற்றுத்திறனாளிகளோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. அவங்க சப்போஸ் வீல் சேர்ல வந்து ஏறினாலும் முடியாது. அப்படிப்பட்ட பேருந்து வசதிகளும் இருக்குன்னா இருக்கு. ஆனா குறைவா இருக்கு. அவங்களுக்கான லிஃப்ட் பண்ணி ஏத்தி அவங்கள கொண்டு போறதுக்கான வசதி இருக்கு. ஆனா வந்து குறைவா இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகுதல் தன்மை, அதாவது அக்செப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையான அணுகுதல் தன்மை எல்லா இடத்துலயும் அவங்க வந்து நம்மள போல சாதாரண மக்கள் போல எல்லாரும் சகஜமா போற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி விஷயம் இப்போ நடக்கிறதே இல்ல. போதிய மெட்ரோ ஸ்டேஷன், ஏர்போர்ட் உள்ளிட்ட மிக முக்கியமான இடத்துல மட்டுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓரளவுக்கான சரிவரக்கான பாதைகள் அமைக்கப்பட்டது. குறிப்பா 45 டிகிரி அளவுல சாய்தள பாதை அமைக்கணும் மாற்றுத்திறனாளிக்கு நடந்து போறவங்களுக்கு, அதாவது வீல் சேர்ல போறவங்க அப்படி இருந்தா. ஆனா அந்த மாரி ரேம்புகள் அந்த மாரி எதுவுமே இங்க சென்னையிலும் சரி, இந்தியா ஃபுல்லுமே இல்ல. குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசியல் ரீதியா அமைச்சர்னு ஒருத்தர் இல்ல. ஆனா ஐஏஎஸ் அதிகாரிகளா நெறைய மாற்றுத்திறனாளி இருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலை அரசியல் ரீதியா அரசியல்ல பெரிய அளவுக்கு மாற்றுத்திறனாளி இல்ல. அப்படி இருந்திருந்தா மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவங்க சிந்திச்சு அதுக்கான திட்டமிடுதல் செஞ்சிருப்பாங்கன்னு நம்புறேன். ஏன்னா, இப்போ இருக்க மாற்றுத்திறனாளிகள் என்ன மாரி கஷ்டம்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம சாதாரண மனுஷன் நம்மளே வந்து ஒரு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டர், ஒரு 25 கிலோமீட்டர் பயணப்பட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கிற சூழ்நிலை. அணுகுதல் தன்மை என்பது ரொம்ப குறைவா இருக்கு. எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் அவங்கள வந்து ஒரு ஸ்பேஸ், அவங்களுக்கான ஒரு இடம் வந்து கொடுக்கப்படல என்பது நாம எல்லாருமே பார்க்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஆனா, இத குறித்து யாரும் பேச மாட்றாங்க. இது வந்து நானும் பேசணும்னு நெனச்சிருந்த விஷயம் தான் அது. மாற்றுத்திறனாளிகள் பத்தி நெறைய விஷயம் இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கான என்னென்ன தேவைகள் இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த சாலையும், கழிப்பறை வசதி ரொம்ப முக்கியம். மாற்றுத்திறனாளிகளின் தற்போதைய நிலை பத்தி ஒரு சம்பவம் சொல்றேன். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைச்சுச்சு. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு பிறகு தான் சென்னை மெரினா கடற்கரையில மாற்றுத்திறனாளிகள் கடற்கரையை பார்க்கறதுக்காக மரப்பாதை அமைக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆயிருக்குங்க ஒரு மாற்றுத்திறனாளி போய் கடலை பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு தான் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளோட சிந்தனை மாற்றுத்திறனாளிகளை பத்தி இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கடற்கரையை பார்க்கறதுக்கே 75 ஆண்டுகள் ஆகுதுன்னா, அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பத்தி பேசவோ, அவங்களுக்கான தேவைகளை செய்யவோ இப்போதைக்கு யோசிக்க கூட ஆள் இல்லாம இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கும் சக மனிதர்கள் போல பயணம் பண்ண ஏதுவாக அடிப்படை தேவைகளை இந்த அரசும் இந்த மக்களும் செய்து தரணும். அப்படி இருக்கும் அனைவருக்கும் எல்லாம் கிடைச்சா அனைவரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. குறிப்பா மாற்றுத்திறனாளிக்கு அடிப்படை உரிமைகள் கிடைச்சா அவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு
முன்னேறதுக்கு அவங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கான சரியான வசதியும், ஏற்பாடும் குடுக்கணும் பட்சத்தில, மாற்றுத்திறனாளிகள் இன்னும் பல்வேறு சாதனைகள புரிவாங்க. ஏன்னா, சாதாரண மனிதர்கள் நமக்கே அன்றாட போக்குவரத்து என்பது மிகுந்த சிக்கலும், மிகுந்த பிரச்சனையுமா இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு நம்ப சரியான விதத்தில இடமும், சரியான அவங்களுக்கான பாதையும், அடிப்படை தேவைகள் அதான் ரொம்ப முக்கியங்க. பேசிக் நீட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தண்ணி, இருப்பிடம், உடை, உணவு அப்படின்னு இருக்கிற விஷயத்துல அடிப்படை தேவையான விஷயத்த நம்ம அவங்களுக்கு குடுத்தே ஆகணும். இதுக்காக நம்ம குரல் கொடுப்போம். நாங்க அவங்களுக்காக நம்ப சின்னதா பிரார்த்தனை கூட செய்யலாம். இதெல்லாம் மாறணும். எல்லா நாள் குறித்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வச்சு பேசியிருக்கேன். மேலும் மற்றொரு தலைப்புல மீண்டும் சந்திப்போம். நன்றி.